ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேலை பார்க்க போயிருந்திருக்காங்க அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்டையரா காணாமலே போறாங்க. ஸோ இன்னைக்கு டே 15 ஆஃப் ஸ்டோரி ஷார்ட்ஸ். 20 வயசுல இருந்த பிரான்சன் பெரி அப்படின்ற ஒரு பர்சன் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த பையன் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நான் வீட்டுக்கு பின்னாடி சில வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிருந்திருக்கான். 1 மினிட்ல திருப்பி வர வேண்டிய பெரி 30 செகண்ட் ஆகுது, திருப்பி வரல. 1 மினிட் ஆகுது, ஆனாலுமே அந்த பையன் திருப்பி வரல. பயந்து போன அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்துருந்துருக்கான். அண்ட் அந்த இடத்துல யாருமே இல்ல, ஒரு சத்தம் இல்ல, டயர் மார்க்ஸ் இல்ல, ஃபுட் பிரிண்ட்ஸும் இல்ல. ஏதோ அப்படியே மாயமா மறைஞ்சு போன மாதிரி இந்த பையன் காணாம போயிருந்திருக்கான். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த கேஸ் இன்னுமே சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த பையன் வீட்டுக்கு பின்னாடி வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்ன வேலையை ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு காணாம போயிருந்திருக்கான். 25 வருஷம் கழிச்சு இன்னுமே எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல, எந்த ஒரு லீடுமே கிடைக்காம இருந்திருக்கு. அண்ட் பிரான்சன் இன்னுமே மிஸ்ஸிங் லிஸ்ட்ல தான் இருக்கான். ஸோ கைஸ், இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.